இருட்டில் கிடைக்கும் வெளிச்சம் சூரியனை விட பிரகாசமானது. வாழ்வதற்கு நிலா வெளிச்சம் எல்லாம் தேவையில்லை. அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை வாழ்க்கையை வாழ வைக்கும். இது எஸ்ரா எழுதிய சிறிது வெளிச்சம். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. எஸ்ரா பழைய புத்தக கடைக்கு போய் ஒரு நாவல் வாங்குறாரு. அந்த புத்தகத்துல பழமையான பழுப்பு நிற காகிதம் இருக்கு. அதை எடுத்து படிக்கும்போது அந்த கடிதத்துல ஒரு தாயின் அழுகுரல் கேட்குது. சென்னையில காச நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற தன்னோட மகனுக்கு ஒரு தாய் எழுதின கடிதம் அது. வறுமையின் காரணமா கிராமத்திலிருந்து அந்த தாயால சென்னைக்கு போக முடியல. தன் மகனை நினைச்சு உருகி மருகி கடிதத்தை எழுதியிருக்க அந்த தாய். இதை படிக்கும்போது ஆசிரியர் எஸ்ரா தோண்டு போறாரு. அது 1972 எழுதப்பட்ட கடிதம். எஸ்ரா சொல்றாரு, அந்த பையன் யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க பிரச்சனை தீர்ந்ததா தீரலையா எதுவுமே தெரியாது. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு படிக்கும் போதும் அந்த கடிதம் அப்படியே ஈரத்துடன் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. குறுஞ்செய்தி வந்ததால வாழ்க்கையோட உறவுகள் கூட குறுகி போச்சு. நேரடி பேச்சு சொல்ல முடியாததை கூட நம்ம எழுத்தில் சொல்ல முடியும். எழுத்தும் மௌனமும் வலிமை கொண்டது. அதை முழுமையாக மனித சமூகம் உணரவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு. கடிதத்தோட முக்கியத்துவம் பற்றி பேசுகிறாரு. அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மனைவியின் கடிதம் அப்படிங்கிற சிறுகதை ஒன்று குறிப்பிடுறாரு. 50 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை அது. 15 வருடமா சமையல் அறையிலேயே அடைபட்டு கிடந்த ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்தை தேடி போறா. அவ தன்னோட கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. அதுதான் கதை. இதை வாசிக்கும் போது இந்த கதை குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு பெண்ணின் மீது இவ்வளவு வன்முறை இந்த சமூகம் செலுத்துதா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும். இந்த கதையுடைய நாயகி மிருனாள், பேரழகி அப்படின்னு தாகூர் சொல்றாரு. கிராமத்துல மிகுந்த கட்டுப்பாடோட அவ வளர்றா. பெண் சுயமா சிந்திக்கிறது கூட தப்பு அப்படின்னு அவ வீட்டுல கருதுறாங்க. 12 வயசுலேயே 2ஆவதா திருமணம் முடிக்கும் ஒருத்தனுக்கு அவளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அழகா இருக்கிறா அப்படிங்கிற காரணத்துக்காகவே கணவன் அவளை தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான். வங்காளத்துல காலரா நோயும் இளம் பெண்களும் தான் தேடி அலையாமல் எளிதாக கிடைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தாகூர் கோபத்தோட சுட்டி காட்டுறாரு. அவ பேரழகியா இருந்தாலும் கல்யாணமான சில நாட்கள்லயே கணவன் அவளை வேலைக்காரி போல நடத்துறான். அவ கூந்தல முடிகிறதுக்கு கூட அவளுக்கு சுதந்திரம் தர மறுக்கிறான். இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்துறான். வீட்டை விட்டு அவள் வெளியே வரதே இல்லை. அதுக்கு அவன் அனுமதிக்கிறதும் இல்லை. அவள் வீட்டில் இருக்கிற 2 பசுமாடுகள் மட்டும்தான் அவளுக்கு துணை. துக்கம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அந்த பசுமாடுகள் கிட்ட தான் அவள் சொல்லுவா. ஒரு நாள் தன் கணவனோட முதல் மனைவியின் தங்கை பிந்து வீட்டுக்கு வரா. வறுமையின் காரணமாக அந்த வீட்டிலேயே அடைக்கலமாகிறா. பிந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மனிதர்கள்கிட்ட பேசுகிற ஒரு உணவு மிருநாளுக்கு வருது. மனதில் ஒரு துளி, ஒரு சின்ன சந்தோஷம். பிந்து மிருநாளை சீவி சிங்காரித்து அலங்காரம் பண்ணி கண்ணாடியில் காட்டுறா. இரவுல நிலா எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகா மிருநாள் இருக்கா. ரொம்ப நாள் கழித்து மிருநாள் கண்ணாடியை பார்க்குறா. அவளோட அழகான முகத்தையும் பார்க்குறா. அவளை அறியாமலேயே கண்ணீர் வருது. கதறி அழுறா. மிருநாள் ஒரு எளிமையான பெண். அவளுக்கு மிகப்பெரிய ஆசைலாம் இல்லை. ஒரு சின்ன ஆசை தான். பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சின்ன ஆசையை கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து கணவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. 15 வருஷம் ஆச்சு, எந்த பலனும் இல்லை. இதுக்கிடையில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்தும் போது முதல் மனைவியோட தங்கை பிந்துவை ஒரு பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கணவன் முடிவு பண்றான். இதனால தற்கொலை பண்ணி மிருநாள் முன்னாடியே பிந்து இறந்து போறா. தனிமையும் துக்கமும் மிருநாளை துரத்துது. மூச்சு விட முடியாம திணறுறா. ஒரு நாள் மிருநாள் பெரிய முடிவு ஒன்று எடுக்கிறா. கணவன்கிட்ட சொல்லாமல் பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதான் அந்த முடிவு. ஒரே அடியா கணவனை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போது கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. அந்த கடிதத்துல வாழ்க்கைக்கு பயந்து ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், வாழ்ந்து காட்டுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்றா. ஹைலைட் என்னன்னா, கடிதத்தோட முடிவுல உங்கள் கீழ்ப்படியாத மிருநாள் அப்படின்னு எழுதுறா. கணவனை வாழ்க்கையில முதலா கடிதத்தின் வாயிலா எதிர்த்து பேசுறா. தாகூர் அவ்வளவு ஒழுக்கமா இந்த கடிதத்தை எழுதியிருப்பாரு. ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரே படுக்கையை பகிர்ந்து கொண்ட போதும் மனைவியின் குரல் பெரும்பாலும் கணவனின் காதில் விழுவதே இல்லை அப்படின்னு எஸ்ரா எழுதுறாரு. கடிதம் பற்றி எடுக்கப்பட்ட போயட் ஆஃப் வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஈரானிய சினிமா பற்றி அவர் பேசுகிறாரு. இந்த படத்தோட டைரக்டர் முகமது அக்மாதி. இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு குப்பை பொறுக்குவன். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குப்பை பொறுக்கிறத தன்னோட தொழிலாக வச்சிருக்கிறான். அவன் குப்பை பொறுக்கும் போது கசங்கி நிலையில கிடைக்கிற ஒரு காகிதத்தை பார்க்குறான். அந்த காகிதம் ஒரு அண்ணனுக்கு எழுதப்பட்ட தங்கையின் கண்ணீர் வரிகள். அவை அதை வாசிக்காம அவரோட அண்ணன் அதை கசக்கி போட்டுறான்.
குப்பை பொறுக்கிறவன் தொடர்ந்து அந்த இடத்துல இந்த மாதிரியான கடிதத்தை பார்த்துட்டே இருக்கிறான். இந்த கடிதம் எப்படி கசங்கி இருக்கோ அதே மாதிரி இந்த கடிதம் எழுதின பெண்ணோட மனசும் கசங்கி இருக்கும் அப்படின்னு கருதி அவளுக்கு ஆறுதல் வரிகளை எழுதுறான். அது யாரு அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறா. தன்னோட அண்ணன் இந்த கடிதத்தை எழுதுனது யாரு, அவனை பார்க்கணும் அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறா. அவளுக்கு ஆறுதலான கடிதம் மட்டும் அவன் எழுதலை, தன் கையில் இருக்க சேமிப்பு போன எல்லாத்தையும் அந்த பெண்ணுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த பெண் ஒரு நாள் அவனை பார்க்க வரா, அவனோட முன்னாடி நிற்கிறா. நான் தான் பணம் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லாமல் தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு அவளை பார்க்காமலே கடந்து போகிறான் குப்பை பொறுக்கிறவன். அவ்வளோ உருக்கமாக இருக்கும் இந்த படம். எஸ்ரா எழுதுறாரு, சொற்கள் கவிதையிலும் காதல் கடிதங்களிலும் எப்போதும் பசுமையுடன் இருக்கின்றன. தபால் அட்டையோ மின்னஞ்சலோ உங்கள் அக்கறையை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. எஸ்ராவோட சிறிது வெளிச்சம் புத்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு உலக சினிமாவை சேர்த்து சொல்கிறாரு. நான் சொன்னது யாரோ எழுதிய கடிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. இந்த புத்தகத்தில் மொத்தம் 58 கட்டுரைகள் இருக்குது, 58 புதுமையான அனுபவங்களை அது தரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ஒன்று பார்த்தேன், வால் இல்லாத நாய். இதில் மராத்தியில் புகழ்பெற்ற எழுத்தாளர் மிருனால் பாண்டே எழுதிய பெட்டை நாய் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எஸ்ரா குறிப்பிடுறாரு. வேலைக்கார பெண் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருக்கா. வயதான முதலாளி சாய்வு நாற்காலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த முதலாளி வேலைக்கார பெண்கிட்ட, உங்கள் தெருவில் வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பேப்பரில் போட்டிருக்கு, 15 வயசு பெண்ணை நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, நானும் போனேன், நல்ல கூட்டம் அப்படின்னு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. அந்த பெண் சொல்கிறத கேட்டு அந்த வயதான முதலாளி கோவப்படுறாரு. என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம், இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கடிஞ்சு குட்டுறாரு. மிருனால் பாண்டே எழுதுறாரு, எதற்காக இந்த கிழவர் இவ்வளவு ஆவேசப்படுகிறார் என்று நினைத்தவாறே அந்த பெண் சொல்கிறாள், ஒரு பெண்ணுக்கு நாயை கல்யாணம் செய்து வைப்பதால் நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நாய் குடித்து விட்டு ஒருபோதும் அவளை போட்டு அடிக்காது. அந்த நாய் போட்டதை சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொள்ளும், குறை எதுவும் சொல்லாது. அதை சமைத்துத்தா இதை சமைத்துத்தா என்று இம்சை செய்யாது. கார் பைக் தங்கச்சங்கிலி என்று வரதட்சணை எதுவும் கேட்காது. கல்யாணமான புதுசில் தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தடிமாடு முட்டாள் அப்படின்னு திட்டாது. நாய் என்றும் நன்றியோடு இருக்கும். இதை விட ஒரு நல்ல புருஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டு வேலை செய்ய தொடங்குதா. முதலாளி கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறாரு. இந்த கதை நகைச்சுவையாக இருந்தாலும் பல அர்த்தங்கள் இதில் புதைஞ்சு கிடக்கு. இந்த புத்தகத்தோட பேர் தான் சிறிது வெளிச்சம். ஆனால் இதை வாசிக்கும் போது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கும். இந்த புத்தகத்தில் உலக இலக்கியங்களையும் உலக சினிமாக்களையும் எஸ்ரா ஒன்று திரட்டியிருக்காரு. கண்டிப்பாக இதை படிங்க.